துதிக்கிறோம் 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 ஸ்தோத்ரா ராஜாதி ராஜாவே நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் Shababababarabaragara Dirabaragadaru Manakari Gadari Kondoro Dirigediri Namo Shagadari Kendere Dirimono Dirikandaratar Dinamo Rikandaratar Dinamo Shakadarika Yesurajane Nantiyodu Tudikaro 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 Maravadavare Magastotra, Maradavare Magastotra, Maravadavare Magastotra, Maradavare Magastotra, Maravadavare Magastotra, Maradavare Magastotra, Vallamayan Devame Magastotra, Vallamayan Devame Magastotra, Zodra, 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 Ribara Didamana Gadara Dinime Digade Digay Dinimo Rigadare Dinimo Rigadare Derike Dere Dinamo Rigadara Dinamene Derigadara Derabara Deregadaro Gadare Berekondoro Daredi Nama Shagadarik and Dere Ribara de Rama Yarabadiko Derek and the Netoko Doribo Digatara Dinamo Rigadare Kondono Andure May Tudikuro May Stoturiguro Non Surigavo Nir Perigavo Nangal Surigavo Nir Perigavo Nangal Surigavo Nigel Perigavo Vendo நான் சிறகவோ நீர் பெருகவோ வேண்டும் ஐயா நான் சிறகவோ நீர் பெருகவோ வேண்டும் உமது நாம உயரட்டோ உமது நாம உயரட்டுகத்தாவே ஜீவ பலியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அரபா அரபா ரக்கந்த ராத்தர் தினமா ரிக்கோ திரிகி திரி திரிக்கோ துரோத்தர் தினமோ ரிக்கந்தரோ திரி தினமோ ஷுக்குதுரோ திரிபே ரிகிதரே தினிமனோ திரைக்கந்தனா தகப்பனே தகப்பனே உயிர்ப்பியுமையா எங்களை உயிர்ப்பியுமையா எங்களை உயிர்ப்பியுமையா எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே கிருபையே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அன்பின் ராஜனே மக சோத்திரம் அன்பின் ராஜனே மக சோத்திரம் அன்பின் ராஜனே மக சோத்திரம் எங்களை நடத்தும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்தும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே மெய் துதிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை நெருங்கி கிட்டி சார கத்தாவே நீர் எங்களை நடத்தும் அப்பா உம் அண்டையிலே நாங்கள் நெருங்கி வர கத்தாவே 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 எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இன்னும் அதிகமாய் உங்களை கிட்டி சேர பாக்கியத்தை தாங்கப்பா பாக்கியம் தாருங்க ஆண்டவரே நான் அல்ல கிறிஸ்துவே நான் அல்ல கிறிஸ்துவே நான் அல்ல கிறிஸ்துவே நான் அல்ல கிறிஸ்துவே ரிபரா திரபரு கதரோ கதரோ கதரா திரு தினமா ஷகதரா கந்தனா திரிகதிரி திரிதினி முனோ திரே நான் அல்ல கிறிஸ்துவே நான் அல்ல கிறிஸ்துவே நான் அல்ல கிறிஸ்துவே நான் அல்ல கிறிஸ்துவேங்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே வாழ்க்கை எங்களுக்கு தாரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா ஹல்லேலூயா நான் அல்ல கிறிஸ்துவே நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே வாசம் அணுகிற கிறிஸ்து என்று சொல்லுகிறது அந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே ஜெயமுள்ள வாழ்க்கையை தாருங்கப்பா ஜெயமுள்ள வாழ்க்கையை தாருங்க ஆண்டவரே ஜெயமுள்ள வாழ்க்கையை தாருங்க ஆண்டவரே பலனுள்ள வாழ்க்கையை தாங்கப்பா பலனுள்ள வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே அன்புள்ள இருதயத்தை தாரும் அன்புள்ள இருதயத்தை தாரும் அன்புள்ள இருதயத்தை தாரும் நாமே 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 ரிபரா திதவரோ கதரா திரிகதினமோ ரிகதரே தினிமனோ தரகதரக்கெந்திரே திரி தினிமோ ஷேக்கை திரைக்கெதினே தினிமனே துரோமரோ தரகதரி தினமா அன்பின் தெய்வமே மக ஸ்தோத்திரம் அன்பின் தெய்வமே மக ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். அன்பின் தெய்வமே ஸ்தோத்திரம். அரவணைப்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். அரவணைப்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஐயா. உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஓரபா திகத ரமா திரிகதிரே திரிமோ ரிகத திக்கெந்திரே திரிதி நமா ஷிகதிரே திரிதி நிமே ரிகதிரே திரிதி நமா. அற்புதம் 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 அதிசயம் அற்புதம் 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 அதிசயம் அற்புதம் அற்புதம் அதிசயம். ஆமென் ஆமென் ஆமென். அற்புதங்களினால் எங்களை நிறைக்கிறவரே, அற்புதங்களினால் எங்களை நிறைக்கிறவரே. ரிபரகா தினமனோ தெரிகதிரே தெரிதி நமோ ஷிக்கேந்திரே தெரிகதிரிகதி நமோ ரிபரா தெரிகதிரே தெரிதி நமோ ரிக்கந்தனா. ரட்சகரே 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 ரட்சகரே. ரிபரா தினமனோ காந்த ராத்திரி தினமே ரிகதிரே. முழுமையா எங்களை விடுவிங்க ஆண்டவரே, முழுமையா எங்களை விடுவியோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மாறாத தெய்வமே மாறாத தெய்வமே மாறாத தெய்வமே மாறாத தெய்வமே. ரிபா திகோ ரோபோ ரிகோ தனேத்திரி தினிமோ ரிகதரே ரித்து தினிமினே திரிபரோ திகதரத்திரி தினிமே ஷிகதிரே திரிகதினேமா. ரத்தம் ஜெயம் 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 ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வல்லமையினால் நிரப்புகிறவரே மை துதிக்கிறோ 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 துதிக்கிறோ. காரண்யமுள்ள தெய்வமே அப்பா, இருதயங்களை திறந்தருளோம், எங்களுடைய இருதயங்களை திறந்தருளோம். உமது விடுதலையை காண்கிற விடுதலையத்தை தாங்க ஆண்டவரே, உமது ரட்சிப்பை காண்கிற இருதயத்தை தாங்கப்பா 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 தாங்கப்பா. வல்லமையே நாவியே 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 வல்லமையே நாவியே. ரபாத கதரோ தெரை கதே திரி மனோ தெரை கதே திரி மினோ தரக்கந்தரா திரி மினைத்துரோ திரி கிதினே திரி மரோ ஷிக்கேந்தரே திரி தீனமா. ஐஸ்வர்ய சம்மனரே, எங்களை ஐஸ்வர்யங்களை மாற்றும்படிக்கு தரித்திரர் ஆனீரே. ஆண்டவரே, எங்களை சாபத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு நீ சாபமானீரே, சிலுவையிலே தொங்கினீரே. உமது அன்புக்கு ஈடு இணை இல்லையே, உமது அன்புக்கு ஈடு இணை இல்லையே, உமது அன்புக்கு ஈடு இணை இல்லையே, உமது அன்புக்கு ஈடு இணை இல்லையே. ஆமென் 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 ஆமென். மாராநாதா 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 மகிமை நாதா மாராநாதா மகிமை நாதா மாராநாதா மகிமை நாதா மாராநாதா மகிமை நாதா மாராநாதா மகிமை நாதா. பரபர கதர கதர பரிக்கோ தரிபரை கதரி பரு கதரக்கா தினிமனை கதரி கதிரு மருத்து திகதிரி பரு கதர கதரக்கா தினிமனை கேந்திரை தெரிதி நிமோஷிகதிரை கேந்திரை தெரிதி நிமை. பரபர கதரி போ திகதிரி பனிக்தோ திரி கதரி கேந்திரை கதிரி மோ ரிகதர் அதினமா ரிக்கந்துரு துரிதி நிமோ. Hallelujah, 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 hallelujah. Stotram, Zodra, 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 Zodra. Hallelujah, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், ஜெயமுண்டாகட்டும், ஜெயமுகாகட்டும், ஜெயமுண்டாகட்டும், 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 ஜெயமுண்டாகட்டும்.
Baraba digadara ba digadara didaba digadere didimono derigedere dirigeduno dimene derikendere dire dine mushikendere Ratam Jayam 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 Amen 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 ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா ஜெயத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரே விடுதலையை கட்டளையிடுங்கப்பா விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே விடுதலை கட்டளையிடும் விடுதலை கட்டளையிடும் விடுதலை கட்டளையிடும் ba 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 ra kha ra da ra ma na da ra ga da na re ge de ne de re mo ri kha ra da ra ba sha ga ra de ne me ne நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி பரிசுத்தாவியானவரே துயாவியே 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 பரபரகதர பரகதர 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 வாதிகதர மெரிகதர குதுர 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 பரகதர கதர கதர ரிபரகதர மனகதர கதர மனாதர வெதரிகதின மனோகதர கதர மெரிகதர குதுர 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 முஷ்கதல இயேசுவின் இரத்தத்தின் ஜெயம் இயேசுவின் இரத்தம் 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 ஜெயம் இரத்தத்தால் விடுதலை 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 Baba 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 rabara gadara bara gadara gadara manari gadari gadari meni gaduri dinamash gadari gadari nime ribari gadari gaduru hallelujah 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 paraloga devane Yeshuve 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 Amen 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 Ratta Jaya 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 Hallelujah Rabadi Ramana Gadadi Gedina Mana Rigede Rikede Nekede Nemene Duru Koduru Tirite Rimane Kanana Rigede Nemeshegede Namana Ragadana கர்த்தரே தெய்வம் அவர் எல்லாமே வேறு ஒருவர் இல்லை கர்த்தரே தெய்வம் அவர் எல்லாமே வேறு ஒருவர் இல்லை கர்த்தரே தெய்வம் வேறு ஒருவர் அவர் எல்லாமே வேறு ஒருவர் இல்லையே கர்த்தரே தெய்வம் அவர் எல்லாமே வேறு ஒருவர் இல்லையே
Hallelujah. 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 விடுதலை 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 விடுதலை. Jesus, Jesus, Jesus. Orabari karade, nimene tere kodre banare de, rimana rakkadana rigedere dere. Hallelujah, hallelujah. Appa, 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 appa. Oh Jesus. Oh Jesus, oh Jesus. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் ஒன்றாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் ஒன்றாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் எங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை. கரங்களை தட்டி சத்தமாய் சொல்லுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல மூடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல மூடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும். ஆமென், 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 ஆமென். எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் அல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கோலு கையுமாக பிழைக்கு சென்றான் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. கோலு கையுமாக பிழைக்கு சென்றான் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆமென். ஓ ரமானை கரதே ஷபரை கதரனா
பரகனனதே ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது ஆமென் 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 ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டி கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டி உமாலாகும் எல்லாமாகும் உமாலாகும் எல்லாமா உமாலாகோ உமாலாகோ எல்லாமாகும் ஆமென் உமாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது ஆமென் 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 ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது ஆமென் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றொன்று மடிய செய்தி துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றொன்று மடிய செய்தி தூரமர சொல்லுவோ துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றொன்று மடிய செய்தி ஆமென் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றொன்று மடிய செய்தி உம்மாலாகோ ஆமென் இயேசுவே உம்மாலாகோ ஆமென் உம்மாலாகோ எல்லாமாகும் ஆமென் ஆமென் உம்மாலாகோ ஹல்லேலூயா ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது இயேசுவே இயேசுவே ஆகாதது எதுவும் இல்ல ஆமென் ஆமென் அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில் அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆமென் மாரகரமலெக்கே ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஆமென் ஆமென் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது ஓய் கோலும் கையமாக விலக்கி சென்றான் யாக்கோபு பெருக செய்தி பெருகோட்டமா ஆமென் கோலும் கையமாக விலக்கி செய்தான் ஆமென் பெருக செய்தி பெருகோட்டமா உம்மாலாகோ ஆமென் ராமனகரத்ரி ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் இயேசுவே உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஆமென் 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 கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவன் கரப்பிடித்து தூக்கி விட்டி கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரப்பிடித்து ஆமென் உம்மாலாகோ எல்லாமாகோ ஆமென் இயேசுவே இயேசுவே உம்மாலாகோ எல்லாரும் சொல்லுவாண்டவரை பார்த்து உம்மாலாகோ எல்லாமாகோ ஆமென் உம்மாலாகோ எல்லாமாகோ ஆமென் ஆமென் உம்மாலாகோ எல்லாமாகோ உம்மாலாகோ ஆமென் உம்மாலாகோ எல்லாமாகோ ஆமென் ஆமென் உம்மாலாகோ
எல்லாமாக ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் ஆமை நாமை 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 ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஷாபாரி கராதே நெகதேரே தேரே தேரே ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் சொல்லவோ சொல்லவோ ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் ஆமே ஆமே எதிரிகளை சிதறடிக்கிறவரே எனத்தை தருகிறவரே அலங்கோணமான வாழ்க்கையை மாற்றுகிறவரே நாற்று பிடித்த மனிதனை உயிரோடு எழுப்புகிறவரே தனிமையானவனுக்கு வீடுகளை ஏற்படுத்துகிறவரே கோலும் கல்விமாய் சென்றவனுக்கு இரட்டிப்பான நன்மையை தந்தவரே ஜெயத்தை தந்தவரே பெருக செய்தவரே கர்த்தரால் கூடாதது எதுவும் இல்லை தேவனால் கூடாதது எதுவும் இல்லை கர்த்தரால் கூடாதது எதுவும் இல்லை எங்கள் தேவனால் கூடாதது எதுவும் இல்லை அவரே அகிலத்தை ஆள்கிறவர் அவரே சர்வ சிருஷ்டிக்கும் காரணர் அவரே சர்வ சிருஷ்டிக்கும் ஜீவனுக்கு அதிபதியுமாய் இருக்கிறார் ஜோமனுங்க நமது வாழ்க்கையில கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ ஓ ராபாஷேகோ ரைதினாமா என்னால் செய்யக்கூடாத காரியம் உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார் மகளே மகனே என்னால் முடியாதது உண்டோ இல்லவே இல்லை இல்லவே இல்லை அவர் ஆதி மந்தமமா இருக்கிறார் அல்பாவும் உமேகவும் இருக்கிறார் சகலத்துக்கு காரணனா இருக்கிறார் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனா இருக்கிறார் அவரால் ஆகாதது எதுவும் இல்லை விடுதலை 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 ரட்சிக்க கூடாதபடிக்கு நமது தேவனுடைய கர குறுகி போனது இல்லை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கர குறுகி போனது இல்லை ரட்சிக்க கூடாதபடிக்கு இதோ கர்த்தருடைய கரம் பரபரா கதரா தினை மெனிக்கோ திரி கெதி நிமே ரிகதிரி மோ ரிகதரா திரி கெதி நிமே ஷிக்கேந்திரி ரிபரிகதிரி மா திகதிரி மோ ரிகதிரி மா ரே பாத்திக்கோ துரு கதிரி கதிரி அபிஷேக நுகங்களை முறிக்கும் அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் அபிஷேக நுகங்களை முறிக்கும் அபிஷேக நுகங்களை முறிக்கும் அபிஷேகம் சாபத்தை முறிக்கும் அபிஷேகம் வியாதியை முறிக்கும் அபிஷேகம் மரண வல்லமையை முறிக்கும் ஓ Marakara di nemene Rimanakara di rimano dirigedere shekadere ஆமென் 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 விடுதலை கூறுகிறோம் விடுதலை கூறுகிறோம் விடுதலை கூறுகிறோம் விடுதலை கூறுகிறோம் ரிபரகனா நாமா We proclaim victory in the name of the Lord. We proclaim victory in the name of Jesus. விடுதலை உண்டாவதாக என்று கூறுகிறோம். Deliverance. Roko ropo rok. Ribaradi kedere. Ribarikondo rotore denemo. Ribo rikara paratere dene. Rimana direko rotere deneme. Jesus, 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 oh Jesus, oh Jesus, Rimanatirikedine. Riberi kuru dire dire, rachaga, 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 yes, rachaga,
இயேசு ரட்சகா, இயேசு ரட்சகா, இயேசு ரட்சகா, இயேசு ரட்சகா. Yes, 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 yes. Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. விடுதலை, விடுதலை, ரட்சகரே மை ஸ்தோத்திரம். ரிபரகே தேரி தேரி தினே முருகுதுரு தேரி 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 விஷிக்கே தேரி 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 Puro sitiri monokarete idiri koro. Jesus. Amen. Ego vanisi, யெகோவானிசி ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவானிசி, யெகோவானிசி ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவானிசி, யெகோவானிசி எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி. வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். சீரலும் சிங்கங்கள் நாம் அல்லவா, வீரும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னன் இயேசு சொல்கிறார். சீரலும் சிங்கங்கள் நாம் அல்லவா, வீரும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்க யுத்த சிங்கமே, அல்லேலூயா, யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவானிசி, யெகோவானிசி ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடி. சொல்லுவோம், யெகோவானிசி, யெகோவானிசி ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்தி நாமை தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்தி நாமை தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஆமென். யெகோவானிசி, எல்லாரும் சொல்லுவோம், பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி. ஆமென், ஆமென், ஆமென். வெற்றி கோடியே. யெகோவானிசி, யெகோவானிசி
யெகோவா நிசி ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா கோடியே. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் நேசம் இங்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞர் முன்னே நில்லுமா. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞர் முன்னே நில்லுமா. கர்த்தர் நாமம் வல்ல நாமமே, அல்லேலூயா கர்த்தர் நாமம் வல்ல. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நாமம் வல்ல நாமம், கர்த்தர் நாமம் வல்ல நாமம். கரைகளை தட்டி விசுவாசத்தோடு கர்த்தர் நாமம். ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆமென் ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி. ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆட்பறித்து அலங்கம் அதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆட்பறித்து அலங்கம் அதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏதும் படைகள் அல்லவா, அல்லேலூயா கொடிகள் ஏதும். சொல்லுங்க, கொடிகள் ஏதும், வெற்றி கொடிகள் ஏதும், கொடிகள் ஏதும். ஆமென். காமராக்கராத்திரே ஷபனகனோதிரே, கொடிகள் ஏதும் அல்லவா, அல்லேலூயா கொடிகள் ஏதும். கொடிகள் ஏதும் படைகள் அல்லவா, கொடிகள் ஏதும் படைகள். ஆமென் ஆமென். கொடிகள் ஏதும் படைகள். கர்த்தர் நாமம் வல்ல நாமமே, கர்த்தர் நாமம் வல்ல நாம். சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம், கர்த்தர் நாமம் வல்ல. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நாமம் வல்ல நாமமே. கர்த்தர் நல்ல யுத்த வீரர், கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரர். இவன கதரா தினிமேனே கேனே, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த. ஆமென். யுத்த சிங்கம், யுத்த சிங்கம், யுத்த சிங்கமே, அல்லேலூயா யுத்த சிங்கம், யுத்த. ராமர கரதினிமேனே, யுத்த சிங்கம், யுத்த சிங்கமே. ஆமென். யுத்த சிங்கம், யுத்த சிங்கமே. ஆமென். யுத்த சிங்கம், யுத்த சிங்கமே. ஆமென் 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 ஆமென். ராமர கதன நேகதனே, ரிவர தேனிகி தினமனா, ஷவர கிதி திமினிகதோ, ரிவன கன கனதனே, ரிவன ரகதரதனா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் யுத்த வீரர், கர்த்தர் நாமம் வல்ல நாமம். ஆயுத ராஜ சிங்கம், யுத்த சிங்கம், சகல சத்ரு கோட்டைகளை மடங்கடிக்கிற யுத்த சிங்கம். ரிவர கரமனை தேரே, ரிமன கரோமனை தேரே, ரிமன ரகரதினே மே ஷகதரே. ஆமென் ஆமென் ஆமென். உன்னத பலன் இறங்கட்டும். நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலம் போதும், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலன் போதும், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் விசுவாசம் போதும். மலைகளை பெயர்த்தெடுப்பாய், பர்வதங்களை பெயர்த்தெடுப்பாய். செருபாபேலே செருபாபேலே செருபாபேலே, பர்வதங்களை மாத்திரம், மலைகளை மாத்திரம், பள்ளத்தாக்குகளை மாத்திரம், யோர்தானை மாத்திரம், எரிகோயை மாத்திரம். ஓஹோ ஹோ 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 ஹோ.
Alleluia, 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 alleluia. Shebereke de nemo rakoro dinimene. Ribariko Roma riga deriko dorotere dinamashe kedere. Ribariko Romana tirikanana. Ribareke dinimo riga derentere dinime. Shibereke derimo dinimene dinimene ko dinimene rekanama. கர்த்தனல்ல யுத்த வீரரே அல்லேலூயா கர்த்தனல்ல யுத்த வீரரே கர்த்தனல்ல யுத்த வீரரே அல்லேலூயா 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 Hallelujah, Hallelujah, Hallelujah. Roboro kotoro, ribanor gedere tere, ribanada nagada nadeka. Dini mere shikidere rimanadere suracha யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 கண்மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கரங்கள் வைத்து சொல்லுவோமா ஓசனா ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 சிலுவையில்
மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை வைத்து சொல்லுவோம். ஓசனா உன்னத தேவனே ஓசனா ஓசனா ஓசனா. இம்மட்டும் எங்களை நடத்தினீரே, சிலுவை மரத்தின் நிழலிலே எங்களை பாதுகாத்தீரே. பட்சிக்கிற ஆண்டவரே, ஒரு பட்சியை போல பறந்து காக்கிற பட்சியை போல என்னை நடத்தினீரே, பாதுகாத்தீரே. சத்ருவானுடைய எல்லைகளுக்கு, அவனுடைய கன்னிகளுக்கு, அவனுடைய வலைகளுக்கு, அவனுடைய திட்டங்களுக்கு என்னை பாதுகாத்து ரட்சித்தீரே. நீர் யோசனையில் பெரியவர். உமக்கு விரோதமான யோசனை இந்த உலகத்தில் இல்லப்பா. உம்முடைய ஆலோசனைக்கு மேலான ஆலோசனை இந்த பூமியில எதுவுமே இல்லை ஆண்டவரே. உமது நாமம் ஆலோசனை கர்த்தா. நீர் ஆலோசனை கர்த்தா. நீ திட்டங்களில் வல்லவர், சித்தம் செய்வதில் வல்லவர், செயல்களில் வல்லவர். உமக்கு நிகரான செயல்களை செய்பவர் இந்த பூமியிலே ஒருவர் உண்டோ? சகல தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. நீர் நித்திய பிதா, ஜீவனுள்ள தேவன், உலக இரட்சகர், உயிரோடு எழுந்தவர், எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். We worship you. We worship you. We worship you, Lord. We worship you, Holy Ghost. We worship you, Holy Ghost. We worship you, Holy Ghost. Amen. மத்தேயு 18:18 வாசிப்போம். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு காலை தினத்திலிருந்து சாபம், சாபத்தினுடைய கிரியைகள், சாபத்தினுடைய வல்லமைகள், மனுக்குலத்துக்குள்ளே சாபம் எப்படி நுழைந்தது, சாபம் என்றால் என்ன, அதனுடைய வல்லமைகள் என்று நாம் தியானித்து வருகிறோம். சாபத்தை எப்படி மேற்கொள்வது, சாபத்திலிருந்து நம்மை நாமே எப்படி விடுவித்துக் கொள்வது, செல்ஃப் டெலிவரன்ஸ். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று சொன்னால், நமக்கு ஒருவருடைய உதவி தேவையே இல்லை. நம்மை நாமே சத்துருபான் வைத்திருக்கிற சாபத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தையும் வல்லமையும் கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லுகிற வார்த்தையில் எவ்வளவு உண்மை உள்ளவர். ஒருவன் தனது சாபத்தின் கட்டுகளிலிருந்து வல்லமையிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் அவன் இயேசுவினிடத்தில் வந்தால் போதும். நம்மை விடுவிக்க அவர் ஒருவரே போதும். பேரலைஸ்ட் மேன், படுத்த படுக்கையாயிருந்தான். இயேசுவினிடத்தில் வருவதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் அவனுக்கு இல்லை. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட உடனே மனிதர்களுடைய உதவியோடு அவன் வீட்டின் மேல் கூரையை பிரித்து
ஜனங்கள் நெருக்கமாக இருந்தபடினாலே மேலிருந்து கீழாக இறக்கப்பட்டான். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது, உன்னுடைய சாபங்கள் இன்றோடு தன்னுடைய வல்லமை இழந்தது என்று சொல்லி அவனை விடுவித்தார். ஆகையால் இயேசு ஒருவர் போதும் ஒரு மனிதனுடைய சாபத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு. ஆகையால் செல்ஃப் டெலிவரன்ஸ் ஜபம், செல்ஃப் டெலிவரன்ஸ் ஜபத்தில் நாம் பலப்பட வேண்டும். எல்லா சமயத்திலும் யாராவது ஒருவர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. ஏவாளை எப்படி தனியாக இருக்கும் பொழுது வஞ்சித்தானோ அப்படி இருக்கும் பொழுதுதான் பிசாசு நம்மை தேடி வருகிறான். ஆகையால் சாபத்தை உள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு தனிமையை அவன் பயன்படுத்தினதை போல தனிமையைத்தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துவான். ஆகையால் நாம் தனிமையில இருக்கும் பொழுது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் இருக்கும் பொழுது, அவன் எய்கிற எல்லா அம்புகளையும் அக்னி ஆஸ்திரங்களையும் ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு பலத்தை தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகம் முழுவதும் சாபத்தில் இருந்தாலும் தனி மனிதனாய் ஆபிரகாமை போல தேவனுடைய அழைப்பை பெற்ற நாம் உலகத்திற்கே ஜெயத்தை வாங்கி கொடுக்கக்கூடியதான கிருபையும் பலத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் சாபம் நிரந்தரமானது அல்ல, அது நித்தியமானதல்ல. பிசாசு சிலரை வஞ்சித்து வைத்திருக்கிறான், பொய்யான வசனிப்பினாலே ஏமாத்தி வைத்திருக்கிறான். நீ கடந்து போகிற பாதை உன்னுடைய பலவீனம், அது யாராலும் மாற்ற முடியாது, அது இயற்கையானது, அது ஒருவராலும் மாற்ற முடியாது. அதை நீ பெற்றுக்கொண்டு தான், அதில் இருந்து தான் ஆகணும், அதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. இனி இந்த மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது என்ற சூழ்நிலை வந்த உடனே அவர்கள் சொல்லுவார்கள், அக்செப்ட் தி ரியாலிட்டி. வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு, கவலை இருக்கு, வேதனை இருக்கு, வியாதி இருக்கு, மன உளைச்சல் இருக்கு. இனிமே நீ என்ன செய்யலாம்? அக்செப்ட் தி ரியாலிட்டி. வாழ்க்கை இதுதான் என்று சொல்லி நீ ஏற்றுக்கொண்டு நீ இருக்கிற கொஞ்ச காலத்துல நீ வாழ்ந்து விட்டு போ. இதுதான் உலகத்தினுடைய அறிவுரைகள். ஆனால் இயேசுவோ நொடி பொழுதுல சாபத்தின் வல்லமையை முறித்து கூனியா இருக்கிற ஒரு பெண்ணை நிமிர பண்ணி, இவளும் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரியா இருக்கிறாள் என்று மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, வாசிங்க. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ கட்டப்பட்டிருக்கும், கட்ட அவிழ்க்கிறீர்களோ கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். கட்டவும் கட்ட அவிழ்க்கவும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் எனக்கு பின்னாடி சொல்லுங்க. எனக்கு கட்டவும் கட்டவிழ்க்கவும் ஆண்டவராகிய இயேசு எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்கள் சொன்னதான சாபக்கேடான வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், தூஷணமான வார்த்தை யார் இடத்திலிருந்து வரும்? வெளிப்படுத்தின விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசினிடத்துல தான் வரும். ஆகையால் மனிதரிடத்து பேச நமக்கு விரோதமாய் தூஷணமான வார்த்தையினால நம்மை சபிப்பார்கள். முகத்துக்கு முன்பாக சபிப்பார்கள், முகத்துக்கு பின்பாக சபிப்பார்கள். நம்ம பார்ப்போம் எப்படிப்பட்ட கோணத்திலெல்லாம் சாபம் நமக்குள்ள வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஆகையால் அவைகளை கட்டுவதற்கு, அது என்னிடத்துல வேலை செய்யாதபடி கட்டுவதற்கு கர்த்தர் அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்கு பெரிய வித்த, பெரிய விஷயம்லாம் ரொம்ப நாளா ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பெரிய பழைய விசுவாசியா இருக்கணும் அவசியம் கிடையாது. இயேசுங்கிற நாமத்தை இருதயத்தில் விசுவாசித்து நீங்க கட்டுனீங்கன்னா சாத்தானும் வல்லமையும் அந்த நாமத்திற்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா.
கட்ட அவிழ்க்கணும். எதுக்கு என்ன கட்ட அவிழ்க்கணும்? ஆதி ஆகமத்தில் கர்த்தர் நமக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆசீர்வாதத்தை கட்ட அவிழ்க்கணும். பிசாசு ப்ரொனவுன்ஸ் பண்ணா, பிசாசு என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணா? சாபத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணா. சாபத்தை தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து நமக்கு அவன் ஒண்டுவன் பண்ணினான். தேவன் உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சாபத்துக்கு காரணராய் பிசாசு மாறினான். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சாபத்தை கட்ட வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை கட்ட அவிழ்க்க வேண்டும். ரெண்டுக்கும் நமக்கு அதிகாரம் இருக்கு. ரெண்டுக்கும் ஒரே திறவுகோல் தான், நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவாக சாபம் என்று சொன்னால் இன்விசிபிள் பேரியர், கண்ணுக்கு தெரியாத புலப்படாத மனிதனுடைய ஞானத்திற்கு அறியப்படாத தடைகள், அதுதான் கர்ஸ். யாருக்கும் புரியாது. டாக்டர்ஸ்ட போவோம், எல்லா செக்கும் பண்ணுவாங்க, ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு ரிசல்ட் வரும், ஆனா உள்ள பலவீனம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கர்ஸ். ஒரு பலவீனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், மறுபடியும் விழுவோம், விடுதலை கிடைக்கும், மறுபடியும் விழுவோம், எலும்புவோம் விழுவோம், எலும்புவோம், வியாபாரம் எலும்புவோம் விழுவோம், பொருளாதார வாழ்க்கை எலும்புவோம் விழுவோம், எலும்புவோம் விழுவோம், படிப்பு ஞானம், எப்படிப்பட்ட உலகத்தில் நாம் செய்கிற கையின் கிரைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டெடி அப்வர்ட் கோர்ஸ் இருக்கவே இருக்காது. மேல ஒரு சமயம் ஒரு கட்டத்துக்கு எழுப்பி போவோம், மேல கீழே தாழ போவோம். இது எல்லாமே கர்ஸ், பேரியர்ஸ், தடைகள். ஸ்தோத்திரம். பொதுவாகவே சாபம் ஒரு நம்ம வரலாற்று சம்பந்தப்பட்டது, அல்லது நம்ம ஏற்கனவே காலையில் உங்களுக்கு சொன்னபடி பாஸ்ட் லைஃப், நேற்று தினத்தில் பார்த்தோம், அஸ்திபாரங்கள், பாஸ்ட் லைஃப், அது நம்முடைய பின்னணியை சம்பந்தப்பட்டது தான் சாபம். நமக்கு பின்னணியை சம்பந்தப்பட்டது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுவதற்கு முன்பதாக, அல்லது கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் தேவனுடைய ஆவியை அபிஷேகம் பெறுவதற்கு முன்னாடி நாம் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்தின் நிமித்தமாக பாஸ்ட் லைஃப் உள்ள நுழைந்த காரியங்கள், அல்லது முன்னோர்கள் செய்த அக்கிரமத்தின் மூலமாய் நுழைந்த காரியங்கள். ஸ்தோத்திரம். ஆகையால் பிசாசுக்கு ஏதாவது ஒரு ஹோல்டு வேணும் நமக்கு. அவனுக்கு ஒரு அஸ்திபாரம் இல்லாம நம்ம இடத்துல எந்த தீங்கும் கொண்டு வரவே முடியவே முடியாது. இதைத்தான் 2 நாளா நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் சாபம்ங்கிறது ஒரு ஒண்ணுமே கிடையாது, பிசாசுங்கிறது ஒரு ஒண்ணுமே கிடையாது. அவனிடத்துல வல்லமை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் உரிந்து விட்டார், தலையை நசுக்கினார், அவனை கொஞ்ச காலத்துல விட்டு வச்சிருக்கிறார். ஆனா அவனிடத்துல எந்த வல்லமையும் நம்ம இடத்துல கிரியை செய்யறதுக்கு அதிகாரம் இல்லவே இல்லை. ஆனால் ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு, அது மெட்டீரியலா இருக்கலாம். இதை நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு ஊழியக்காரர் எழுதுகிறாரு, மெட்டீரியலிசம், பொருள், தங்கம், வெள்ளி, பொன், கயிறு, தாயத்து, விக்கிரக போட்டோ, விக்கிரகம் இருந்ததான இடத்துல அங்கிருந்ததான பொருட்களை பிரசாதம் சொல்றாங்க. கர்த்தர் அறியாத இடத்துல எதுவா இருந்தாலும் சரி, உணவுப் பொருளாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, அதன் மூலமாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு அவன் பயன்படுத்துவான். தனியாக அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவன் ஆயுதத்தை எல்லாவற்றையும் உறிந்திட்டாரு, ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்டவனை நாம் எப்போ நம்ம அவனுடைய ஆளுகைக்கு நம்ம அனுமதிப்போம்னு சொன்னா, அவனுக்கு ஏதாவது ஒரு வழி வாசலை உண்டு பண்ணி கொடுக்காம, சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோம். பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காம அவனால் நம்மிடத்தில் ஒன்றும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் வாங்குற ட்ரெஸ், வாங்குற பொருள், இது எல்லாவற்றிலும் வீட்டுக்கு வருகிற எந்த சம்பந்தம், எந்த பொருளும் இருந்தாலும் சரி, அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமே ஆனால் நம்முடைய குடும்பத்தில் பிசாசு கிரியை செய்யவே முடியவே முடியாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், நகை அணிவது, ஸ்தோத்திரம், மேக்கப் போடுறது, அல்லது உலகத்தான் இச்சைக்காக, உலகத்தில் மனிதர்களுடைய இச்சையை கொண்டு இழுப்புண்டு போவதற்கு நோக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் கொண்டு வருவோமே ஆனால் பிசாசினுடைய தாக்கம் நிச்சயமாக அங்கு இருக்கவே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் நம்ம பார்க்கிற எல்லா காரியங்களும் மெட்டீரியல் மூலமாக பிசாசு நமக்குள்ள வருவான்.
ஸ்தோத்திரம். அதனால தான் ஆவிக்குரிய சபைகளை நகையை கலட்டும். நகையை விக்கிரக ஆராதனைக்காரருக்கு சம்பந்தப்பட்டது. ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறது. எப்போ கன்றுக்குட்டியை உண்டாக்கினார்களோ அப்பொழுது விக்கிரகங்கள்லாம் மனிதர்களுடைய சரீரத்தில் நகைகளாக ஆபரணங்களாக ஏறினது. தேவனாகிய கர்த்தர் கீழே இறங்கி பார்த்த பொழுது மோசையை பார்த்து சொல்றாரு, முதல்ல அவங்களுடைய விக்கிரகத்தை விட்டு அவங்களை அகற்று, நான் அவர்களை அழிக்க கூடாதபடிக்கு, அவர்களை நான் சபிக்க கூடாதபடிக்கு அகற்று என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம காதுல கழுத்துல தொங்குறது நகை எல்லாமே எவன் செஞ்சதோ, எந்த பூசாரி செஞ்சதோ, எந்த ஆசாரி செஞ்சதோ, எதற்காக செஞ்சதோ, எந்த நோக்கத்துக்காக தெரியவே தெரியாது. ஒருவேளை பிசாசினுடைய ஆதிக்கம் நம்ம குடும்பத்தில் நுழையாதபடி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த விதத்திலும் எந்த கோணத்திலும் சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். ஏனென்னா அவனுடைய பெயர் சாப பிசாசு. அவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்க தருத்துறோம், அவன் எங்கெல்லாம் ஆளுகை செய்கிறானோ அங்க வனாந்துறோம், அங்க எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்க மலட்டு ஆவி, அங்கே அவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ வறட்சி, அவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ வியாதி, அவன் எங்கெல்லாம் உலாவுகிறானோ மரணம். அவன் சாப பிசாசு. சாபத்துக்கு முக்கிய காரணமே அவன்தான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாபம் என்பது நம்மால் வருவழித்துக் கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வருவித்துக் கொண்டு, ஸ்தோத்திரம், பிசாசுக்கு உரிமை தருவது, லீகல் ரைட். பிசாசுக்கு லீகல் ரைட் கொடுப்பது. நம்ம ஸ்தோத்திரம் சில நாளுக்கு முன்பதாக நம்ம படித்தோம். லீகல் ரைட் இல்லாம வரவே முடியாது நம்ம வாழ்க்கையில. ஏன்னா ஈவன் சாட்டன் இஸ் அக்கௌண்டபிள் டு காட். பிசாசுகளும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நிலைமையில கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்மை ஒரு பலவீனத்துல கொண்டு வருகிறான், ஒரு சோதனையில கொண்டு வருகிறான், ஒரு டெம்ப்டேஷன்ல கொண்டு வருகிறான், ஒரு தோல்வியில கொண்டு வருகிறான்னு சொன்னா அவன் கர்த்தரிடத்துல கணக்கு கொடுக்க வேண்டும். ஏன் இதை செய்தேன் கர்த்தர் கேட்டா அவன் கணக்கு கொடுக்கணும். என் பொருள் அவன்கிட்ட இருக்கு, என் கிரியில் அவன்கிட்ட இருக்கு, எனக்கு ஆளுகை செய்வதற்கு அவன் இடம் கொடுத்திருக்கிறான், அதனால தான் செய்கிறேன். He is accountable to God. ஆகையால் சாபம் என்பது நம்மை விட்டு நீக்க போவது நம்முடைய கரத்துல தான் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாபத்துக்கு பெரிய பாவம் செய்ய தேவையில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியமாய் போனாலே சாபத்தினுடைய வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஏதேன் தோட்டத்தில் அதுதான் நடந்தது. கர்த்தருக்கு இல்லை என்றும் சாத்தானுக்கு ஆமா என்றும் சொன்னதினால, எஸ் டு சாட்டன், நோ டு காட். எந்தெந்த வசனங்கள் எல்லாம், எந்தெந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் கர்த்தருக்கு இல்லை என்றும் பிசாசுக்கு எஸ் என்றும் சொல்கிறோமோ அப்போதெல்லாம் சாபம் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். சாபத்தினான காரியத்தினுடைய நம்ம சாபத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இமோஷனல் பிரேக் டவுன். இமோஷனலா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சமாதானம் இருக்காது, மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நிம்மதி இருக்காது, மனக்குழப்பம் இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல காரியம், அதாவது பெரிய பெரிய காரியம், திருமண காரியமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுற காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய உங்க குடும்பத்துக்கு அடுத்ததான பெரிய காரியங்களை நீங்க திட்டம் பண்ணும் பொழுது அங்க கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு, தடை இருந்துகிட்டே இருக்கு, பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல பிசாசினுடைய கரம் ஆழமா இருக்கு. அதை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நீங்கள் முறியடித்து ஜெபிப்பீங்கனால் கர்த்தர் அதுல இருந்து விடுதலை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் மரபு வழியான டிசீஸ். எல்லாரும் சொல்றாங்க, அப்பாவுக்கு இருக்கா, அம்மாவுக்கு இருக்கா, உனக்கு இருக்கா, ரைட், இதா சாப்பிடு, இனி வருஷம் ஃபுல்லா, இனி வாழ்நாள் ஃபுல்லா டெய்லி ஒரு மாத்திரை போடு. ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட, இனி நான் வாழ்நாள் முழுவதும் இந்த மாத்திரை நான் போடணும் பாஸ்டர். அது எல்லாம் நினைக்கிறாங்க இது சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இயற்கை, அது எல்லாருக்கும் நடக்கிறதா? இல்ல 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 இல்ல, அது பிசாசு சரீரத்தின் மேய்த்து வைத்திருக்கிற சாப கட்டு, அதை உடைக்கி ஜெபிக்கணும். இனிமே என்னுடைய சந்ததிக்கு அப்புறம் சந்ததியாய் மரபு வழியாய் போகிறதற்குரிய வல்லமை உள்ள எல்லா நோய்களையும் கட்டி ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
நீங்க இந்த சத்தியத்தை அறிந்து உபவாசத்தில் தரித்திருந்து போராடி கண்ணீர் விட்டு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் தியாகமாய் ஜெபித்து விடுதலை பெற்று கொடுப்பீர்களானால் இனி வரப்போற சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும். இனி டயபெட்டிக்ஸ் என் சந்ததியில இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்துல. கேன்சர் இனி என் சந்ததியில இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்துல. ஸ்தோத்திரம். பிரஷர் இனி என் சந்ததியில இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்துல. சாபத்தை கட்டி ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். திருமணம் பிரச்சனை, டிஸ்டர்ப்டு மேரிட்டல் லைஃப், டிஸ்டர்ப்டு மேரிட்டல் லைஃப். சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து பேசிட்டு இருந்தாரு, என் மனைவியை டிவைஸ் பண்ண போறேன், அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பேசணும் போது சொல்றாரு, உங்க அப்பா என்ன செய்றாங்க? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் டிவைஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து சாபம். அப்பா டிவோர்ஸ் பண்ண, அப்பாவுக்கு குடும்பம் இருக்காது, அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் திருமண வாழ்க்கையில டிஸ்டர்பன்ஸ், மகனுக்கு திருமண டிஸ்டர்பன்ஸ். இவன் வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணாலும் அவனுடைய பிள்ளைகள் பிறந்தாலும் இந்த சாபம் அவனை தொடரும். இந்த சத்தியத்தை அறிந்து இப்பொழுதே டிவோர்ஸை வாபஸ் பண்ணி இயேசுவின் நாமத்தில் எனக்கு என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு என் சந்ததியின் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற சாபத்தை முறிக்கிறேன் என்று ஜெபித்து ஜெயத்தெடுப்போமானால் இப்படிப்பட்ட சாபம் இனி நம்ம சந்ததியிலே நுழையாதபடி இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாத்து நடத்தும். ஃபினான்ஷியல் இன்சஃபிஷியன்சி, எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும், வெறுமை இருந்துகிட்டே இருக்கும், வெறுமை இருந்துகிட்டே இருக்கும். பணக்காரர்களுக்கும் ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும். சமீபத்தில் ஒரு வாக்கியம் நான் படித்தேன். ஏழைகள் எல்லாம் பணக்காரன்னு நினைக்கிறாங்க, திருமணமாகாதவங்களாம் திருமணமாகணும்னு நினைக்கிறாங்க, திருமணமாகனவங்களாம் எப்போ திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க. ஏழைகள்லாம் பணக்காரன்னு நினைக்கிறாங்க, பணக்காரலாம் எப்படி ஒரு ஏழை தனிமையை சந்தோஷமே வாழ்கிறான், எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறான் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறான். ஆகையால் எப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டிருந்தாலும் வெறுமை இருக்கும். ஃபினான்ஷியல் இன்சஃபிஷியன்சி இது ஒரு சாபம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகையால் இப்படி அநேக அன்டைம்லி டெத், காலத்துக்கு முன் மரிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் 25 வயது வந்துச்சுன்னா உடனே வாலிபர்கள் இறந்துருவாங்க. 25 இயர்ஸ் துல்லியமா கவனிக்கலாம், அவங்க வீட்டில் இறந்துருவாங்க. 25 வயசு ஆகுதா, சரி இவன் சாக போறான்னு ஊருக்காரங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு வெளிப்படையான கிரியைகள், அன்டைம்லி டெத். காலத்துக்கு முன் நீ ஏன் மரிக்க வேண்டும்? தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றிலிருந்து தன்னை காத்துக்கொள்வான். பிரசங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சாபத்தை நம்ம என்ன செய்யணும்? முறிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில அன்டைம், காலத்துக்கு முன்னாடி மரணம் ஒருபோதும் இருக்கவே. பிசாசு சாபத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணி இருக்கிறான். நீங்க இயேசுவின் நாமத்தை கரத்துல எடுத்து ஆசீர்வாதத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, அறிக்கை எடுங்க. ஹல்லேலூயா. அவன் இருக்குன்னு சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அபார்ஷன் சாபம், பிசிக்கல் சேலஞ்சு, மெடிக்கல் ரீசன்ஸ், பிசிக்கல் ரீசன்ஸ், ரீசன் எதை வேணா இருந்துட்டு போலாம். ஆனா கர்த்தர் கற்பத்துல ஒரு காரியத்தை உண்டு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா அது தேவனால் வந்தது. கற்பம் கர்த்தரால், கற்பத்தின்கண் கர்த்தரால் வந்தது வசனம் சொல்லுகிறது. தேவன் ஒன்றை உருவாக்கி அழிக்கிற தேவன் அல்லவே இல்லை. ஆகையால் பிசாசு கற்பத்திலேயே கையை வைத்து அழிக்கிறான். அபார்ஷன், என் குடும்பத்துல அபார்ஷன் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்தெந்த முறையிலெல்லாம் சாபம் நமக்குள்ள வரும்? வில்ஃபுல் சின், தெரிந்தும் நாம் என்ன துணிகரமாக செய்கிற பாவம். வில்ஃபுல் சின், துணிகரமாக செய்கிற பாவத்தின் மூலமாய் பிசாசு அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறான், நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும். ஆகையால் துணிகரமான பாவத்திற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அன்கன்ஃபஸ்டு சின், அறிக்கப்படாத பாவங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவம், அவங்க ஸ்தோத்திரம் கன்ஃபஸ் பண்ணாமலே மறிச்சிருப்பாங்க. தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செஞ்சிருப்பாங்க, அக்கிரமம் செஞ்சிருப்பாங்க, கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி நின்றிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அவங்க மன்னிப்பு கேட்காமலே மறிச்சு போயிருப்பாங்க. அதுவும் நமக்கு வல்லமையை, சாபத்தின் வல்லமையை கொண்டு வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு தான் நேற்று நம்ம ஜெபம் பண்ணோம். அறியப்படாத அந்நிய அஸ்திபாரங்கள்
நமக்கு தெரியாத அஸ்திபாரங்கள் எல்லாத்தையும் உடைத்து நம்மை ஜெபித்தோம். கர்த்தர் ஜெயத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்கன்ஃபஸ்டு சின், முன்னோர்கள்னாலும் சரி நாம இருந்தாலும் சரி, சிறு வயதில் அரிக்கப்படாத பாவங்கள் மூலமாகி சாபம் நமக்குள்ளே ஆண்டு கொண்டு இருக்கோம். அது மாத்திரமல்ல, வேர்டு கர்சஸ், வார்த்தையினால சும்மா சாதாரணமா, நான் காலையில் உங்களுக்கு சொன்னேன், இது எங்க உருப்பட போகுது, இது நல்லா இருக்காது, இவன் எங்க கல்யாணம் கட்டிட போறான், இவனத்தை வீட்டை கட்டிட போறான், ஸ்தோத்திரம், இவங்க நல்லா இருக்க போறான், இவனத்தை படிச்சிட போறான், இவன் இருக்கிற பார்த்தா உருப்பட மாட்டான். இப்படி மனிதர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை, அவங்கள்ட்ட ஒன்று வல்லமை இல்லை, சாதாரண மனிதர்கள். ஆனா பிசாசு என்ன செய்யணும், அவனுக்கு நமக்கு சாபத்துக்கு கொண்டு வர்றதற்கு ஒரு லீடு வேணும், ஒரு ஹோல்டு வேணும். அதனால் மனிதனுடைய வார்த்தையை கரத்தில் எடுத்து அது நம்ம இடத்துல பழிக்க பண்ணும்படிக்கு அவன் கிரியைகளை நடப்பிக்கிறான். மனிதர்களால் உண்டு பண்ணுங்க வார்த்தைகள். அதுக்கு தான் காலையில் சொல்லி கொடுத்தேன், யாரும் உங்களுக்கு நெகட்டிவா பேசினாங்களா, இருதயத்துல கட்டி நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்துல கட்டுகிறேன். ஹல்லேலூயா. அது எனக்கு பலிக்காதபடி என்னை இயேசு ரத்தத்துல நான் பாதுகாக்கிறேன். முடிஞ்சா அங்க சொல்லுங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்து நீ ஜெப நேரத்துல யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்மறையா சொன்னாங்களோ, இன்னார் இந்த இடத்துல இந்த டயத்துல சொன்ன வார்த்தையை இயேசுவின் நாமத்துல நான் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். விடுவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில தாய்மார் சொல்லுவாங்க, நீ ஏன் பிறந்தாய் மகனே, நீ பிறந்திருக்கவே வேண்டாம் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க. இவன் ஏன் பிறந்த, நீ ஏன் பிறந்த, நீலாம் எதுக்கு பிறந்த, தாயே சொல்லியிருப்பா. இதெல்லாம் சாப வார்த்தைகள். இயேசுவின் நாமத்தை உன் வாயை கட்டுற தைரியம் இருந்தா, அம்மாட்ட தானே பேசுறோம், உன் வாயை இயேசு திருப்பி அடி விழுந்துடாம பார்த்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் உன் வாயை கட்டுகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய பிறப்புல தேவன் மகத்துவமான திட்டத்தை வச்சிருக்கிறார். என் மூலம் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். என் மூலம் எனக்கு பின்வரும் சந்ததி கர்த்தரால் ஜாதிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். Pronounce the blessing against the curse of Satan. You are stupid சொல்லுவாங்க. அறிவு இருக்கா? முட்டாள், நீ எல்லாம் என்னத்த படிக்க போற, உனக்கே அறிவில்லை. டீச்சர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. சும்மா சாதாரண வார்த்தை தான். வீட்டில் வந்து நீங்க அதெல்லாம் கட்டி ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, எசப்பா அந்த டீச்சர் சொன்ன வார்த்தை எனக்கு பலிக்காதவனை காத்துக்கோங்க சொல்லிக் கொடுங்க. நீங்களும் சொல்லுங்க, என் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும் போது என் பிள்ளைக்கு விரோதமா இடுகிற நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் நான் கட்டி நான் ஜெபிக்கிறேன். அஸ்திபாரங்களை குறித்து நேற்று பார்த்தோம். ஸ்கூல் பிரிமிசஸ், ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரர் எழுதுறாரு, இப்பொழுது ஸ்கூல் பிரிமிசஸ் சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களுடைய எதிர்காலத்துல வாலிப வயதில் வரும் பொழுது அவங்க வாழ்க்கையை சாபத்துல கட்டுவதற்கு சிறு வயதிலேயே அவன் அஸ்திபாரம் போட தொடங்குகிறான். அதனால கிறிஸ்தவ பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஸ்தோத்திரம், கிறிஸ்தவ வாடை இல்லாத எந்த ஸ்கூல்லையும் உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கவே கூடாது. அங்க நிறைய அஸ்திபாரங்களை போட்டுட்டு இருக்கிறான், நமக்கு தெரியவே தெரியாது. ஸ்தோத்திரம், நல்ல ஸ்கூல் படிக்கிறான், நல்ல ஸ்கூல் படிச்சு நரகத்து போறதை விட ஒரு டுபாக்கூர் ஸ்கூல்ல படிச்சு பரலோகம் போறது எவ்வளவோ மேலு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அஸ்திபாரம் சாபம். மார்க் நல்லா இருக்கும், ஜீவியம் நல்லா இருக்காது. நல்ல வேலை கிடைச்சிடும், கர்த்தர் கூட இருக்க மாட்டாரு. அப்புறம் அபிஷேகம் வாழைக்கு வேலைக்கு போன உடனே, வாலிபன் ஆன உடனே கம்ப்ளைண்ட், சர்ச்சுக்கே வர மாட்டேங்கான் பாஸ்டர். இப்போ நான் சொல்றதை கேளு, அவன் சர்ச்சுக்கு வருவான். ஸ்கூலை மாத்து, ஹெட்மாஸ்டர் போய் சொல்லு, உங்க ஸ்கூல்ல விக்கிரக கிரிகள் இருக்கு, விக்கிரகம் இருக்கு, எனக்கும் ஆகாது. நாங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, எனக்கு வேண்டாம். தைரியம் இருந்தா சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா எதையாவது சொல்லி மாத்துங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏனென்றால் குழந்தைகளை முந்தானத்தை நம்ம பார்த்தோம், சிறுவர்கள் என்று அவர்களை அப்பமா எண்ணாதிருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நம்ம நினைக்கிறோம் சிறு பிள்ளைகள் அப்பமா, அவங்க சின்ன பிள்ளைங்க தானே, அவங்க மூலமா ஒன்னும் வராதுன்னு நினைக்க கூடாது. பில்லி சூனியம், பில்லி மூலமாய், பூனை மூலமாய் பிசாசு சாபத்தை ஒரு குடும்பத்தில் அனுப்ப முடியும்னு சொன்னா சிறு குழந்தைகளாக நம்ம மூலமா. ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம், நம்ம உறுதியா இருப்போம், சத்தியம் அறிஞ்சிருப்போம், ஜெபிப்போம், ஆவில் நிறைஞ்சிருப்போம், நம்ம தொட முடியாது. ஆனா பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் மூலமாய் குடும்பத்துக்குள்ளே சாபத்தீரான காரியத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால் ஸ்தோத்திரம், டிசப்பாயின்மெண்ட், ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், டிசப்பாயின்மெண்ட், வாழ்க்கையில ஏமாற்றம். யாரா ஏமாத்திட்டு போயிருப்பாங்க, இதெல்லாம் ரொம்ப கேஸ் இதில் நடக்கணும். லவ் ஃபெயிலியர் நடக்கும். யாராவது ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா அவன் கல்யாணம் வேண்டான்ருவான்,
எந்த பெண்களையும் பார்த்து வெறுக்க ஆரம்பிச்சு, எல்லா பொம்பளை பிள்ளையும் இதுதான் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையில விரக்தியாகி அப்படி ஒரு கட்டுக்குள்ள போயிடுவான். வாழ்க்கையே நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறாங்க. அது ஒரு சாபம். ஸ்தோத்திர. டிப்ரெஷன், அது ஒரு வலி, பிசாசு நமக்குள்ளே கொண்டு வர்றது. ஆகையால் இப்படி தேவையில்லாத காரியங்கள் மூலமாய் பிசாசு என்ன செய்வான்? சாபத்தினான் காரியத்தை நமக்கு கொண்டு வருவான். பர்சனல் வேர்டு, செல்ஃப் டாக் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. நான்லாம் இந்த உலகத்தில் நான் இதுக்கு வாழணும், நான் என்னத்தை சாதிச்சிட்டேன், என்கிட்ட என்ன நன்மை இருக்கு, நான்லாம் எதுக்கு, நான்லாம் ஒரு வேஸ்ட். செல்ஃப் டாக். இந்த வார்த்தையை பிசாசு எடுத்து என்ன செய்வான்? அதை உர்ஜிதப்படுத்துவான், அதை நிஜம் என்று மாத்துவான், அப்படியே ஆக்கிடுவான். அதனால இன்னிலிருந்து யாரும் ஸ்தோத்திரம் உங்களை நீங்களே சபிக்க கூடவே கூடாது. ஆசீர்வதிக்கணும். வலது கரத்தை எடுத்து தலையில கையை வச்சு, நான் ஆபிரகாமின் சந்ததி, அவனுடைய ஆசீர்வாதம் என்னுடையது, யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன், ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன், கர்த்தர் ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளுக்கு சிருஷ்டித்த நாளில் கொடுத்த சகல ஆசீர்வாதங்கள் என்னுடையது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தவறான நம்பிக்கை, துருபதேசம் ரொம்ப முக்கியம். துருபதேசம் மூலமாய் குடும்பத்துக்குள்ள சாபம் வரும். துருபதேசம் நல்ல உபதேசம் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, சிம்பிளா சொல்லிடுறேன், நீங்க உட்காந்து ஆராய தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு எந்த சபையில ஒரு திராட்சை செடியாக, எந்த இடத்துல, மந்தையில, எந்த தோட்டத்துல நிலைநாட்டிருக்கிறாரோ அந்த சபையினுடைய சத்தியத்துல நீங்க உறுதியா இருந்தாலே போதும், துரு உபதேசத்திலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சிம்பிள். இது டீட்டெயிலாக சொல்றதுக்குலாம் நேரம் கிடையாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சபையில கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாருன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், பேறு பெற்றோர். அல்லேலூயா. அதனால இந்த சபையில உங்களுக்கு சொல்லப்படுகிற எல்லா சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள் வெளியில பேசணும்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா, ஆமா அது சரிதானே, அதுல என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா, பிசாசு சாபத்தினான காரியத்தை கொண்டு வந்து நம்மளை முடக்குவான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகையால் இப்படி நிறைய அநேக காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் அதெல்லாம் அறிந்து நம்ம வாழ்க்கையை பாதுகாப்போம்னு சொன்னா கர்த்தர் நம்மை எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் பிசாசு வைத்திருக்கிற திட்டத்துக்கு எதிர்த்து நின்று நாம் ஜெயித்து இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா வாழும்படிக்கே தேவ சித்தம், வேறு ஒன்றுமே இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி பிசாசுக்கு எதிர்த்து அவன் உங்களை விட்டு போடி போவான். அவனுடைய கிரியைகள், அவனுடைய சாபத்திடான காரியங்கள், சாபத்திட்டங்கள் உங்களை விட்டு ஓடி போகும். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார், மேன்மைப்படுத்துவார். இழந்து போன ஏதேன் தோட்டத்திலே நாம் இழந்து போன நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திரும்பவும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மூலமாய் பெறப்பட்ட அந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம யாரும் ஜெபிப்போம். ஷபா ரிகரா தினமோ ரிகத ரைத்தரி தினமே ஷிகத ரைத்தரி தினமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை பார்த்து நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, அப்பா, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாத்தானுடைய ஹோல்டு, அவனுடைய பிடி, அவனுடைய ஆளுகை, அவனுடைய அஸ்திபாரங்கள், அவனுடைய கிரியைகள், அவனுடைய பொருள், அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த நாளிலே உமது நாமத்தில் என்னை விடுவித்து நான் ஜெபிக்கிறேன். என்னை விடுவித்து நான் ஜெபிக்கிறேன். என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தில் விடுவித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தருகிற சகல நன்மையை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்துவாராக, என்னை ரட்சிப்பாராக. அவர் கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லாரும் சத்தத்தை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஷபா ரிகரா திரி தினமா ரிகந்தனா திரே தினமரோ திரை கந்தனா சிறை கேந்தனே. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த
இயேசுவே ஆண்டவர். கரங்களை உயர்த்தி தேவ நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றும் அந்த இயேசுவே. பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு சத்தியத்தையும் அறிவிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீரே. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி விசுவாசித்து உடைய சமூகத்தில் முழுமையாக விட்டு கொடுத்து ஆவில் நிறைந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்த யாருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தீடான காரியங்களை இயேசுவை நாமத்தில் இப்பொழுதே விடுவிக்கப்பட்டு செல்வார்களாக. ஜெயத்தை காண்பார்களாக. கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பை காண்பார்களாக. இனி அடிமையானவர்கள் இல்லை, பிசாசினால் ஆண்டு கொள்ளுகிறவர்கள் இல்லை, சுயாதீனர் என்கிற வாழ்க்கையை கர்த்தரை தந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாளை தினத்தில் ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், ரட்சித்தருளும், பெரிய எழுப்புதலை சபையில தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சகல தடைகளையும் கட்டி நாங்கள் அப்புறப்படுத்தி சபைக்கு நீ வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து அற்புதமான காரியங்கள் நடப்பீங்க ஆண்டவரே. அநேக ஜாதிகள் இந்த இடத்துல வந்து கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, ரட்சிக்கப்படாத இருதயங்களை சந்திங்க ஆண்டவரே. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை கீழ்ப்படிய பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாய் சபையை மாற்றும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆரம்பம் முடிவு பிறந்த தேவ பிரசன்னம் இருக்கிற நடத்துங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தாழ்த்துகிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி ஜனங்களை கொண்டு வாருங்கப்பா. பிசாசு போடுகிற எல்லா தந்திரமான கிரைகளிலிருந்து விடுவித்து கர்த்தர் ரட்சித்து குடும்பம் குடும்பமாய் கோத்திரம் கோத்திரமாய் கர்த்தருக்கு ஒரு நன்றி பலியை ஏறெடுக்கும்படிக்கு ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படி முதி கரம் இறங்கி வந்து ராத்திரியிலே ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வெளிப்படுத்துங்க, தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. God bless you. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வழக்கம் போல ஜெபம் உண்டு. தயவு செய்து வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.